அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 5 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு எஸ் பழனிமணிக்கம் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், நாட்டில் முன்னணி 100 வரி பாக்கி வைத்துள்ளவர்களிடம் மொத்த தொகை கிட்டத்தட்ட 1.41 லட்சம் கோடி அளவுக்கு வரி கட்டாமல் உள்ளார்கள் என்றும், இந்த பட்டியலில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், சகாரா இந்தியா ஆகியவை அடங்கும் என்றும் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார். புதுச்சேரி சட்டசபையில் புதுச்சேரி மாநில முதல்வர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் பட்ஜெட் உரை ஆற்றியதாகவும், இந்த பட்ஜெட்டில் அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இலவச கலர் டிவி வழங்கப்படும் என்றும், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சிலை அருகில் மேம்பாலங்கள் கட்டப்படும் என்றும் அவர் அந்த உரையில் கூறியிருப்பதாக புதுவையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் முதல்வர் உரையை அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், பாமக ஆகிய கட்சிகள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததாக புதுச்சேரியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உண்மையான ஜனநாயகம் மீண்டும் மலர வேண்டும் என்பதை உறுதி செய்யத்தான் தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலை அஇஅதிமுக புறக்கணித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாகவும், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிக எளிதாக மோசடி செய்யலாம் என்பதை ஐதராபாத்தை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் நிரூபித்திருக்கிறது என்றும், இதை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று செய்தி வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஆல்ரெடி அருணா கொலை வழக்கில் கீழ் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்ட கல்வி நிறுவன அதிபர் எஸ் ஏ ராஜாவுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் இன்று இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளதாக மதுரையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானிலிருந்து காஷ்மீர் மாநிலத்துக்குள் ஊடுருந்த தீவிரவாதிகளை பல இடங்களில் நடந்த கடும் மோதலில் 9 தீவிரவாதிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீரிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாகவே ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் மணிப்பூரில் நடந்த போலி என்கவுண்டர் குறித்து நீதி விசாரணைக்கு அம்மாநில முதல்வர் இபோ சிங் உத்தரவிட்டுள்ளதாகவும், 6 போலீஸ்காரர்களை சஸ்பெண்ட் செய்துள்ளதாக இம்பாலில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள சீனாவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஆணைய அலுவலகம் முன்பாக அமெரிக்க ஈழ தமிழர்கள் தமிழ் ஈழ சுதந்திர போராட்டத்தில் சீனா தலையிட வேண்டாம் என்றும், இலங்கைக்கு ராணுவ ஆயுத உதவிகளை வழங்க வேண்டாம் என்றும், எங்களுடைய சுதந்திரத்தை, ஈழ தமிழர்களின் சுதந்திரத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடத்தியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் வெளியுறவு அதிகாரி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ஜம்மு காஷ்மீர் நாட்டிற்கு எப்பொழுது தனி நாடாக சுதந்திரம் கிடைக்கிறதோ அன்றுதான் தெற்கு ஆசியாவில் அமைதி ஏற்படும் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை கூறியிருப்பதால் இந்திய அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் சகோதரர் தினம், ரக்ஷா பஞ்சன் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும், பாரத ஜனாதிபதி திரு பிரதீபா பட்டேல் அவர்கள் மற்றும் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு குழந்தைகள் ரட்சபந்தன் கட்டி சந்தோஷம் அடைந்ததாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள பென்சிலோனியா மாநிலத்தில் உள்ள ஒரு ஹெல்த் கிளப்புக்குள் புகுந்த மர்ம மனிதன் அங்கு நடன பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பலர் மீது சரமாரியாக சுட்டதில் 5 பேர் உயிர் இழந்ததாக நியூயார்க்கில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள பாகிஸ்தானை சேர்ந்த தாலிபான் தலைவரின் மனைவியை விமான தாக்குதலில் கொன்று விட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டு அதிபராக முகமது அகமதினோஜாத் வயது 52 பதவி ஏற்றுக்கொண்டதாகவும் எதிர்க்கட்சிகள் இவர் பதவியேற்றதை கண்டித்து போராட்டங்கள் நடந்ததாகவும் இதை போலீசார் கட்டுக்குள் கொண்டு வந்ததாக ஈரானில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் அவருடைய 48வது பிறந்த நாளை முதல் முறையாக வெள்ளை மாளிகையில் கொண்டாடியதாகவும் அவர் தன்னுடன் எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் ஆளுங்கட்சி தலைவர்களுடன் இந்த பிறந்த நாளை கொண்டாடியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக சாதனை படைத்திருக்கிறார் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் திரு பில் கிளின்டன் அவர்கள். வடகொரியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் அங்கு அமெரிக்காவை சேர்ந்த 2 நிருபர்கள் 12 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர்களை பேச்சுவார்த்தை மூலம் அவர்களை விடுதலை செய்து தன்னுடைய விமானத்தில் அமெரிக்காவுக்கு அழைத்து வந்திருப்பதாகவும் இதனால் அமெரிக்காவை பெரும் பரபரப்பு அடைந்ததாகவும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் அமைதியான முறையில் சாதிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கும் திரு பில் கிளின்டன் அவர்கள் உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தைகளில் தீர்க்கலாம் என்பது இது ஒரு உதாரணமாக இருக்கும் என்று பார்வையாளர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னையை சேர்ந்த சோம்தேவ் அவர்கள் வாஷிங்டனில் நடக்கும் டென்னிஸ் போட்டியில் ஜெர்மன் வீரர் கிளிங்கை தோற்கடித்து போட்டியில் முன்னேறியிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியர்களின் புனித யாத்திரையாக கருதப்படும் அமர்நாத் யாத்ரா மிக சிறப்பாக முடிவடைந்ததாகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவலிங்கத்தை வணங்கியதாக காஷ்மீரில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டின் 3வது கிரகணமாக நாளை பகுதி சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்றும் இது நாளை அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்கி 7:45 மணிக்கு முடிவடையும் என்றும் இது வெறும் கண்களுக்கு தெரியாது என்று வானிலை ஆய்வாளர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். வானிலை அறிக்கை 5 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 1 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான ஒரு சில இடத்திலே மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.